கொக்கோ கோலாவோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. 1915 கொக்கோ கோலா அவங்க தனித்துவமாக இருக்க கான்டோர் பாட்டில் டிசைனை உருவாக்குனாங்க. இது உலகத்திலேயே மோஸ்ட் ஃபேமஸ் பேக்கேஜிங் டிசைனாக இப்போவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, 1920களில் கொக்கோ கோலா வெண்டிங் மிஷின்ஸை எல்லா இடத்துலையும் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். 1930 வரை சாண்டா கிளாஸ் நீங்கள் இப்போ பார்க்குற ரெட் அண்ட் ஒயிட் உருவத்தில் கிடையாது. அதை உருவாக்குனதே கொக்கோ கோலா தான். வின்டரில் அவங்களோட சேல்ஸ் குறைஞ்சிருந்ததுனால சாண்டா கிளாஸ் ஆட்ஸை ஆரம்பித்தாங்க. அதில் உருவானது தான் நீங்கள் இப்போ பார்க்குற சாண்டா கிளாஸ் டிசைன். ஆட்ஸுக்கு பேர் போன கொக்கோ கோலா அவங்களோட எல்லா ஆட்ஸையும் ரொம்ப கிளவராக பிளான் பண்ணுவாங்க. 1971 ஐ வுட் லைக் டு பை த வேர்ல்டுங்கிற மாதிரி பல ஆட்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ். இது மட்டும் இல்லாமல் FIFA வேர்ல்ட் கப், ஒலிம்பிக்ஸ் மாதிரி குளோபல் ஈவெண்ட்ஸில் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர்னு ஏதாவது ஒரு இடத்துல கொக்கோ கோலாங்கிற பிராண்டை பார்க்காம இருக்கவே முடியாது.